இப்ப திருமண தடை நீங்க ஆடி மாதத்துல எந்த மாதிரியான வழிபடலாம் சார்? எப்படி? இப்போ பொதுவா இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னு பார்த்தாக்கா, திருமண தடைங்கிறது தான். இன்னைக்கு பல பேருக்கு பல வந்து பேருக்கு திரு புரியுது. திருமண தடை தான். திருமண தடைக்கு முன்ன இருந்த காலத்துல இருந்த அதாவது 2000க்கு முன்னாடி இருந்த கால சூழ்நிலை வேற, இன்னைக்கு இருக்க கால சூழ்நிலை வேற. இன்னைக்கு என்னன்னா, அந்த நம்ம டாபிக்ல போனா அது வேற எங்கேயோ போகும். அவங்க இன்னைக்கு இருக்க அந்த இளைஞர்களும் சரி, இளைஞர்களும் சரி, கொஞ்சம் இன்னைக்கு இருக்க அந்த பயபக்தியோட ஒரு சில விஷயத்த கையில் எடுத்தாங்கன்னா அவங்களோட திருமண வாழ்க்கையில பிரச்சனையே வராது. நம்ம அந்த ஒரு சில விஷயத்த அந்த அதான் நான் இந்த திருமண விஷயம் இங்க பல பேருக்கு தடைபடுறதுக்கு காரணம் அந்த சுய ஒழுக்கம் இல்லாதது ஒரு காரணமா கூட இருக்கும். அது ஒரு காரணம். இப்போ இந்த திருமண தடை இப்ப பலருக்கு இருக்கு. திருமணமே நடக்காம இருக்கு. இன்னைக்கு 52 வயசுலயும் இன்னைக்கு கல்யாணம் ஆகாம ஒரு சிலர் இருக்காங்க. அது அவங்களோட கிரகங்கள் எப்படி இருக்கு, என்ன ஏதுக்கிறது ஒரு சில விஷயத்த நம்ம பார்க்குறோம். சரி, இது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு பக்கமும் நம்ம போய் பல விஷயங்கள் நம்ம செஞ்சோம். நமக்கு உண்டான ஒரு பலன் கிடைக்கல. சரி, இப்போ என்ன பண்ணலாம், என்ன பண்ணனா நம்ம அதுக்கு உண்டான பலன் கிடைக்கும் அப்படின்னாக்கா, சரி இப்போ ஆடி மாசத்துல திருமண தடைக்கு அதுக்கு உண்டான ஒரு பரிகாரத்தை நீங்க செஞ்சீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். இந்த மாசத்துல அம்மனை வணங்கக்கூடியது உங்களுக்கு உண்டான ஒரு காரியத்தை, நினைத்த காரியத்தை நடத்தி முடிக்கிறதுக்கு ஒரு நல்ல வரப்பிரசாதமான நாள். இப்போ அதுக்கு என்ன மாதிரியான ஒரு பரிகாரம் நம்ம செய்யலாம்னு பார்த்தாக்கா, ஆடி மாசத்துல வர ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, திருமணம் நடக்காத ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, என்ன பண்ணாங்கன்னா நீங்க அந்த அம்மனுக்கு வந்து என்ன பண்றீங்கன்னா, எலுமிச்சங்கனி இருக்கு இல்லையா, எலுமிச்சங்கனியில ஒரு 3 தீபம், அதாவது வந்து சுத்தமான தேங்காய் எண்ணெய், செக்கில் ஆட்டின எண்ணெயில் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா 3 தீபம் ஏற்றி அதாவது செவ்வாய்க்கிழமையும் சரி, வெள்ளிக்கிழமையும் சரி. இது ஏன் அப்படி செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா, செவ்வாய்ங்கிறவன் தான் மணாளன், இவங்க வந்து வெள்ளிங்கிறத சுக்கிரன், அதாவது மணப்பெண்ணுக்கு குறிக்கிறது. சுக்கிரங்கிறது ஒரு பெண் தானே. இவங்க 2 பேர், மணாளங்கிறது செவ்வாய்ங்கிறத வந்து இந்த அதாவது அந்த திருமணத்துக்கு உண்டான ஆடவர், இவங்க வந்து சுக்கிரன் தான் ஒரு அந்த பெண். இப்போ இந்த 2 கிழமையில இந்த மாதிரியான அந்த எலுமிச்சங்கனியில இந்த 3 தீபத்தை ஏற்றி செவ்வாயும் வெள்ளியும் ஒரு 5 வாரம் வரும் அந்த ஆடி மாதத்துல. இதை நீங்க ஒவ்வொரு முறையும் அந்த ஒவ்வொரு வாரமும் இதை விடாது கடைபிடிச்சுவாங்க. முடிஞ்ச காலை செவ்வாய் வெள்ளி இந்த டைம்குள்ள போடணும் அப்படின்னு எதுவும் வர இல்ல, காலையில நீங்க காலையில இப்போ ஒவ்வொருத்தருக்கும் இன்னைக்கு இருக்க பனிச்சுமையில நம்ம அதெல்லாம் இப்ப செவ்வாய் வெள்ளியில தான் துர்க்கைக்கு வந்து இந்த டைம்ல வந்து விளக்கு போடணும் அப்படின்ற மாதிரியான வழிமுறைகள் இருக்குல்ல, அதனால கேட்கிறேன். இல்ல, நம்ம அது துர்க்கை இது நம்ம வேற. இப்ப இந்த இதுக்கு நீங்க அதை நான் தான் சொல்லுவேன். அம்மன் பரிவாரம் இப்போ இன்னைக்கு மாரியம்மன் இருக்கு, பாகம்பரியார் இருக்கு, இன்னைக்கு அம்மன் தெய்வம் இருக்கு, காளியம்மன் இருக்கா, நிறைய இன்னைக்கு அம்மன் தெய்வங்கள் இருக்கு. அந்த அம்மன் தெய்வங்களும் உங்களுக்கு இஷ்ட தெய்வம் யாரோ அவங்க காலடியில போய் சரணாகதி ஆயிருங்க. அன்னைக்கு போய் என்ன பண்றீங்கன்னா, நீங்க செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும், அம்மா எனக்கு இந்த ஒரு தாய்க்கு தெரியும் இல்லையா தன் குழந்தைக்கு என்ன செய்யணுங்கிறத, அதனாலதான் சொன்னேன். இந்த செவ்வாயும் வெள்ளியும் நீங்க கையில் எடுங்க. இதுக்கு தன்னோட திருமண தடைக்கு இது ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதமா இருக்கும். அந்த நாள்ல வந்து நீங்க விளக்கு போட்டு அன்னைக்கு என்னன்னா பிரம்ம முகூர்த்தத்துல திருப்புகளை பாராயணம் செய்யுங்க. காலையில திருப்புகளை உங்க வீட்டுல விளக்கேற்றி திருப்புகளை பாராயணம் செய்யுங்க. ஒரு நல்ல மாற்றம் கண்டிப்பா 28 நாள்ல இருந்து 48 நாள்ல ஒரு நல்ல செய்தி வீட்டுக்கு வரும். இதை வந்து நீங்க ஒவ்வொரு முறையும் நீங்க இதை செய்ய செய்ய நல்ல மாற்றமும் ஏதோ ஒரு நல்ல செய்தி உங்க வீட்டு கதவு தட்டும். இதை நீங்க செஞ்சு பாருங்க, பயனடையலாம்.